குரு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பால் இருக்குல்ல, குடிக்கிற பால், அந்த பாலையும் மனதையும் ஒப்பிட்டு வெற்றிக்கான ரகசியத்தை கொடுத்துருக்காரு பாருங்க. பாலுக்கு துக்கம் கொடுத்தா அது தயிராயிருது, தயிருக்கு துக்கம் கொடுத்தா அது வெண்ணெயா மாறுது, வெண்ணெயை கொடுமை செய்தோம் அப்படின்னா அது நெய்யா மாறுது. பாலை விட தயிர் உயர்ந்தது, தயிரை விட வெண்ணெய் உயர்ந்தது, வெண்ணெயை விட நெய் உயர்ந்தது. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி துக்கம் சங்கடம் என்ன வந்தாலும் எந்த ஒரு மனுஷனோட நிறம் மாறுறதில்லையோ சமூகத்தில் அவரோட மதிப்பு அதிகமாகுது. பாலை ஒரு நாளைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறமா அது கெட்டு போயிடும். பாலில் ஒரு சொட்டு மோர் விடும்போது அது தயிராகுது, அது இன்னும் 2 நாட்களுக்கு நல்லா இருக்கும். தயிரை கடையும் போது வெண்ணெய் வருது, அது இன்னும் 3 நாட்களுக்கு நல்லா இருக்கும். வெண்ணெயை கொதிக்க வைத்தா அது நெய்யாகுது, அது ஒருபோதும் வீணாகிறது இல்லை. ஒரே நாளில் கெட்டு போகக்கூடிய பாலுக்குள்ள எப்பவுமே கெட்டு போகாத நெய் ஒளிந்திருக்கு. அதுபோல தான் மனிதனோட மனசு கூட அளவற்ற சக்தியால் நிரம்பியிருக்கு. அதில் கொஞ்சம் நேர்மறையான எண்ணங்களை போட்டு பாருங்களேன், வாழ்க்கையை இன்னும் ஈஸியாக சரி பண்ண முடியும். நீங்கள் ஒரு நாளும் தோல்வியே பார்க்காம பசுமையாக இருக்க முடியும். எப்போவுமே கவலை அப்படிங்கிற ஒரு வலையில் மட்டும் மாட்டிடாதீங்க, அந்த வலையிலிருந்து மீண்டு வர ட்ரை பண்ணுங்கள். மனசில் இருக்கிற குப்பை எல்லாத்தையும் தூக்கி குப்பை தொட்டியில் போடுங்க. இப்போ நீங்கள் அனுபவிக்கிற சோதனைகள் எல்லாமே நாளைய சாதனைக்காக மட்டும்தான் அப்படின்னு நம்புங்க. வெயிலில் நடக்கும்போது மட்டும்தான் நிழலோட அருமை நமக்கு தெரியும். அதே மாதிரி தோல்வி அப்படிங்கிற தண்ணியில் குளித்ததுக்கு அப்புறமா தான் வெற்றி அப்படிங்கிற உடையை உடுத்த முடியும். இது மாதிரி இன்னும் நிறைய மோட்டிவேஷ்னல் கதைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.